என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா, இவங்க தான் எட்டுக்கை துர்க்கை, அஷ்டபுஜ துர்க்கை. இப்படி 8 கை உள்ள ஆதி பராசக்தியான வடிவில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனை வழிபட்டால் நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் பறந்து போகும் அப்படின்னு சொல்லப்படுது. தீராத பிரச்சனைகள், முடக்கம், எதிரிகளுடைய தொல்லை, செய்வன கோளாறு இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்க மனசுல எனக்கு தீராத பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டே அப்படின்னா அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே சக்தி ஆதிபராசக்தி, 8 கை துர்க்கை, அஷ்டபுஜ துர்க்கை, ஸ்ரீ ராஜகனக துர்க்கை. அம்பாள்கிட்ட ராவு காலத்தில், வெள்ளிக்கிழமை ராவு காலம் ரொம்ப விசேஷம். அப்படி ராவு காலத்தில் 10:30 மணிலேருந்து 12 மணிக்குள்ளாக துர்க்கை அம்மனுக்கு நாட்டு ரோஸ் அல்லது பன்னீர் ரோஸால தேன் வைத்து அர்ச்சனை நடைபெறுகிறது. இந்த தேன் புஷ்ப அர்ச்சனையில் கலந்து கொண்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா, உடல் பிணி தீரும். தடைகள் இருக்குங்க, குடும்பத்தில் ரொம்ப தடை இருக்குங்க, திருமண தடை இருக்குங்க, கண்டிப்பாக அந்த தடை உடை திருமணம் நடக்கும். குழந்தை வரம், ரொம்ப வருஷமாச்சு கல்யாணம் முடிச்சு, எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடிய முதன்மையான தெய்வம் அஷ்டபுஜ துர்க்கைக்கு. தொழிலில் நஷ்டம், கஷ்டம், பிரச்சனைகள் சமாளிக்க முடியல, ஒரு முறை ராவுகால பூஜையில் நீங்கள் கலந்துக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த தடை போராட்டத்துக்கு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய சக்தி அஷ்டபுஜ துர்க்கை. இந்த துர்க்கை அம்மனை வழிபடுவதால் நமக்கு சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும். ஏன்னா 8 கை உள்ள துர்க்கை அம்மன் நம்ம பார்க்கறது அறியுது. ரொம்ப இடங்கள்ல 8 கை துர்க்கை அம்மன் இருக்காது, 2 கை 4 கையோட பார்ப்போம். ஆனால் 8 கை, 8 கரங்களோடு கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இங்கே இருந்து அருள்பாலிக்கக்கூடியது நமக்கு மிக மிக ஒரு வரப்பிரசாத், நமக்கு கிடைச்ச மிக வரப்பிரசாத். நீங்கள் சென்னைக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ள நேரம் கலந்துக்கிறலாங்க. நீங்கள் சென்னைக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அமைந்தக்கரை சென்னை நகர் மெட்ரோ வந்துடுங்க. சென்னை நகர் மெட்ரோவிலேருந்து பக்கத்தில் தாசில்தார் ஆஃபீஸ், கஜலட்சுமி காலனி தாசில்தார் ஆஃபீஸ், ஜோதி விநாயகர் ஆலயம். இப்போ கும்பாபிஷேக பணி நடந்துகிட்ருக்கு, ஆனால் பூஜைகள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கிறது. கண்டிப்பாக ஒரு முறை கலந்துக்கிறங்க. நீங்கள் தொழில் செய்திய உங்கள் தொழிலில் மிகப்பெரிய லாபம் கிடைக்குன்னாலும் இந்த துர்க்கை அம்மன் வழிபாடு மிக மிக சிறப்புங்க. திருஷ்டி தோஷம், கண் திருஷ்டி தோஷம் நிவர்த்தியாகும். வெளிநாடு பயணம் எதுவாக இருந்தாலும்